நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி சாமுவேலின் 1 புஸ்தகம் 30 அதிகாரம் முதல் 6 வசனங்கள். 1 சாமுவேல் 30 அதிகாரம் முதல் 6 வசனங்கள். தியான வசனம் 6 வசனம். 1 சாமுவேல் 30:6 கடைசி பகுதி. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, வாலிப தம்பி தங்கச்சி, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அனாதி திட்டத்தின் பிரகாரமாக இந்த புதிய மாதத்திற்குள்ளாக நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கடந்த நாளில் இதைத்தான் தியானித்தோம். எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் நீ அதைரியப்படாதே. அதைரியப்பட்ட ஒரு சில தேவ மனிதர்களை குறித்து கடந்த நாளிலே நாம் பார்த்தோம். இன்று தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்றால், தைரியமாக இருந்த ஒரு சிலரை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். எல்லா சூழ்நிலைகளிலேயும் தைரியமாக இருந்த அருமையான தேவதாசர்களை குறித்து நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். அதைரியத்தின் ஆவிக்கு கொஞ்சமும் இடம் கொடாமல் வெற்றிகரமாக அந்த சோதனை கட்டங்களை கடந்தவர்கள் அவர்கள். ஆகையினாலே நமக்கு நாம் சந்திக்கிற எந்த சோதனைகளை நாம் அவைகளிலே மேற்கொள்ள முடியும் என்பதற்கு அவைகளுடைய எடுத்துக்காட்டாக ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். தாவீதை பார்ப்போம் என்றால், ஒரு முறை தன்னால் இனி ஒன்றுமே செய்யக்கூடாத ஒரு நிலைக்குள்ளாக திகைத்து கொண்டிருந்தான். அவனுக்கு யாதொரு போக்கிடமும் இருக்கவில்லை. தான் என்ன செய்ய வேண்டுமென்றே அவனுக்கு தெரியவில்லை. சகல ஜனங்களும் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவன் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதினுடைய அனைத்தும் ஒருவேளை சிக்லாவிலே நாம் பார்ப்போம் என்றால் அத்தனையும் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது. ஒன்றும் அவர்களுக்கு இல்லை. எல்லாரும், பெரியவர் சிறியவர், ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைவரும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். அங்கே வசனம் சொல்லுகிறது, 4வது வசனம் சொல்லுகிறது, தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அழுகையை தவிர வேறு ஒன்றும் அவர்களுக்கு தென்படவில்லை. ஆனால் 6வது வசனம் சொல்லுகிறது, அந்த சந்தர்ப்பத்தில் அவன் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவன் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறுகிறான், கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசியாதிருந்தால் சோர்ந்து போயிருப்பேன் என்று கூறியதாக சங்கீதம் 27:13 ஆங்கில மொழியாக்கம் கூறுகிறது. அவனால் உண்மையிலே எந்த ஒரு நன்மையையும் காண இயலவில்லை. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் அவன் தேவனை விசுவாசித்தான். தேவன் அவனுடைய விசுவாசத்தை கனம் பண்ணினார். தேவன் தாமே அவனுடைய யுத்தங்கள் அனைத்தையும் நடப்பித்து அவனுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் பரிகரித்தார். தன்னுடைய வாழ்வில் பல துன்பங்களை அனுபவித்த அவன் ஒரு சந்தர்ப்பத்திலே கூறுகிறான், கலக்கமுற்றிருந்த தன் ஆத்துமாவை நோக்கி, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்பதாக 42ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். தன்னுடைய வாழ்க்கை பாதையில் தேவனால் அனுமதிக்கப்பட்ட கலக்கங்கள், துன்பங்கள், தனிமைப்படுத்தல்கள் போன்றவைகளை கண்டு அவன் அவரை துதிப்பதில் ஓய்ந்து விடவில்லை. நாம் 34ஆம் சங்கீதத்தில் பார்ப்போம் என்றால், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த வேளையிலே அவன் சொல்லுகிறான்? அரண்மனையில் உள்ள அரியணையிலே அமர்ந்திருக்கின்ற வேளையில் மக்கள் எல்லாரும் சபா மண்டபத்திலே கூடியிருக்கின்ற பொழுது சாமரம் வீசிக்கொண்டிருக்கின்றவர்கள் சாமரம் வீசிக்கொண்டு இருந்த வேளையில் அவன் இந்த வார்த்தைகளை சொன்னானா? இல்லை. அதுல்லாம் குகையிலே தன் ஜீவன் தப்புவதற்காக ஓடி ஒளிந்து கொண்டிருந்த வேளையிலே அவன் சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன் அந்த பதவியை விரும்பவில்லை. ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் அவனை அபிஷேகித்தார். ஆனால் இன்னும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இன்னும் அரியணை ஏற முடியவில்லை. வேட்டையாடப்படுகின்ற ஒரு பொருளாக சவுல் அவனை துரத்தி வேட்டையாடி கொண்டிருக்கிறான். அந்த வேளையிலே அதுல்லாம் குகையிலே அவன் அங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறான்.
இந்த அதுல்லாம் குகை உட்காருவதற்கும் ஏற்ற ஒரு இடம் கிடையாது. சுண்ணாம்பு கல் வெட்டி எடுக்கக்கூடிய கற்கள் நிறைந்த அந்த பாறை நசுநசுப்பாக இருக்கும். அங்கே உட்காரவோ அமர்ந்து பேசவோ கூட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அங்கே ஒளிந்து கொண்டு இருக்கின்றதான வேளையில் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் ஏன் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்தீர்? எனக்கு எதற்கு இந்த அவல நிலை? என் ஆடுகளுக்கு பின்பாக நான் நன்றாக சென்றிருப்பேனே என்று அவன் சொல்லவில்லை. மாறாக அவன் சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உனக்கு என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கை நீ நம்பி அவருடைய சமூகத்திலே செபித்து கொண்டு இருக்கிறாய். இன்னும் ஆண்டவருடைய வாக்கு உன் வாழ்க்கையிலே நிறைவேறவில்லையா? சோர்ந்து போகாதே, அதைரியப்படாதே. வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு கொடுத்தவர் மனிதன் அல்ல. மனிதன் மாறிப்போவான், மாறாத தேவன். உன்னோடு கூட அவர் செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு சித்தமுடைய ஒரு கர்த்தர், வல்லமையுடைய ஒரு கர்த்தர், பலனுடைய ஒரு கர்த்தர். ஆகையினாலே அவரை நோக்கி பார்த்து நீ திடனடைய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஆம், தாவீது அமிதமாக தன்னை தடப்படுத்தி கொண்டார். என் தேவன் அவர் என்னை அழைத்திருக்கிறார். அவர் விருப்பம் எதுவோ, நான் எல்லாம் உடையவனாக இருக்கவோ, எல்லாம் இழந்தவனாக இருக்கவோ, அரியணையில் உட்காரவோ, இல்லை என்றால் அடிமையாக இருக்கவோ, எந்த ஒரு சூழ்நிலையிலே நான் அவரை துதிப்பேன். ஆகையினாலே தைரியத்தோடு அவன் சொல்லுகிறான், ஆட்டு மந்தையை வெட்டு ஆண்டவர் தானே என்னை எடுத்தார். அவர் தானே என்னை சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினார். சிங்கக்குட்டி கூட பட்டினியாக இருக்கலாம், ஆனால் அவரை தேடுகிற நான் ஒரு நன்மையும் குறைபடாமல் என்னை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆகையினாலே கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லுகிறான். ஆகையினாலே பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள் என்பதாக அங்கே மற்றவர்களுக்கு அவன் என்ன செய்கிறான் கூறுகிறதை நாம் இங்கே பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அதைரியப்பட வேண்டாம். எந்த ஒரு காரியத்திலும் சோர்ந்து போக வேண்டாம். ஆம், சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அரசனாக்கினார். ஆகையினாலே அவன் சொல்லுகிறான், தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்பதாக 2 சாமுவேல் 7:18 கூறுவதை பார்க்கிறோம். ஆம், தன்னை நினைத்தவரை, தன்னுடைய தாழ்வில் தன்னை நினைத்தவரை அவனால் துதிக்காமல் இருக்க முடியவில்லை. எனவே தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தன்னுடைய நன்றி உணர்வை எப்பொழுதும் ஆண்டவருக்கு முன்பாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறவனாக அவன் காணப்படுகிறான். உன் வாயிலே இருப்பது என்ன? கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். உன் வாய் துதியினால் நிறைந்திருக்கிறதா? துதியின் சத்தத்தோടെ ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாக நீங்களும் நான் வருகிறவர்களாக இருக்கிறோமா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, நன்றியோடு தாவீது தன் தேவனை புகழ்ந்து துதிக்கிறான். தன்னுடைய துன்பங்களினூடாக தான் கடந்து சென்ற வேளைகளிலும் அவன் கர்த்தரை துதிக்க மனமற்றிருந்திருந்தால் அவன் சோர்ந்து அதைரியப்பட்டிருந்திருப்பான். ஆனால் சஞ்சலங்கள் மத்தியிலும் அவன் அவரை கருத்தாக துதித்ததினாலே ஏற்ற வேளையில் மேன்மையாக உயர்த்தப்பட்டான் என்று சொல்லி 2 சாமுவேல் 23:1 நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாய் துதியினால் நிரப்பப்படாமல் இருக்கிறதா? உன் வாய் பூட்டப்பட்டிருக்கிறதா? தாவீது ஒரு சமயத்திலே அவன் சொல்லுகிறான், என் உதடுகளை திறந்தருளும் என்பதாக சொல்லுகிறான். காரணம், நான் துதிக்க முடியவில்லை, என் வாய் பூட்டப்பட்டிருக்கிறது. பாவம் என்கிறதான பூட்டினாலே என்னுடைய வாய் பூட்டப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய உதடுகளை திறந்தருளும். இன்று நீ தேவனை துதிக்க முடியாதபடி உன் சூழ்நிலைகளை கண்டு கலங்கி திகைத்து கொண்டிருப்பாய் என்றால், உன் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடிவா. ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உடைய புகழை பிரஸ்தாபிக்க பண்ணும் என்பதாக நீ தைரியமாய் சொல்ல முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே யோபு பக்தன் கூறுகிறதை பாருங்கள். இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவர் என்பதாக அவன் சொல்லுகிறான். அவனுடைய வாழ்க்கையே ஒரு இருளுக்குள்ளாக சென்று கொண்டிருந்த ஒரு வாழ்க்கையைப் போல காணப்படுகிறது. அவன் சொல்லுகிறான், எனவேதான் என்னுடைய இருளை வெளிச்சமாக்கினார் என்பதாக சொல்லுகிறார். அவனுடைய இருளை வெளிச்சமாக்கினார். உன்னுடைய வாழ்க்கையிலே நீ செல்லுகிற பாதை உனக்கு இருள் கவியதாக காணப்படுகிறதா? வெற்றிக்கான யாதொரு அறிகுறியையும் காணக்கூடாத சூழ்நிலை உனக்கு கண்களுக்கு முன்பாக இருக்கிறதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னுடைய விசுவாச கண்களினால் ஆண்டவர் உனக்கு கொடுக்கக்கூடிய ஜெயத்தையும் வெற்றியையும் கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்து.
உன் தேவன் வெற்றியின் தேவன். அவர் உன்னை தோல்விக்கென்று வைக்கவில்லை, அவரும் தோல்வியை உனக்கு அனுமதிப்பதில்லை. நீயும் நானும் நம்முடைய உதடுகளை திறக்கும்படியாக நம்முடைய பாவ காரியங்கள், ஆண்டவரை பாட முடியாமல், ஆண்டவரை துதிக்க முடியாமல் இருக்கிற எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் அவைகளை உன் தேவனிடத்திலே அறிக்கை செய்து உதடுகளை திறந்தருளும் கர்த்தாவே என்று கேள். தேவன் நம்முடைய உதடுகளை திறக்கின்ற பொழுது அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லி நீ சூழ்நிலைகளை தாண்டி வெற்றி உள்ளவனாய் காணப்பட முடியும். செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே, நாங்கள் கடந்து செல்கிற பாதையிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியினாலே நாங்கள் எந்த சூழ்நிலையிலையும் தைரியத்தை விட்டுவிடாது தாவீதைப் போல உமக்குள்ளாக நாங்கள் எங்களை திடப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.